Hi, hello. This video is sponsored by BuyMote shopping app. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் காலத்தின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் உந்துதல் பெற்ற நபர்களில் ஒருவரான எலான் மஸ்கின் வாழ்க்கையின் மூலம் நான் உங்களை ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். 1971 அவர் பிறந்த தென்னாப்பிரிக்காவில் தனது ஆரம்ப நாட்களிலிருந்து எலான் மஸ்க் எப்பொழுதும் பெரிய கனவுகளை கொண்டிருந்தார். சிறுவனாக இருந்தபோதும் அறிவியல் புனைக்கதை மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய புத்தகங்களை விழுங்கும் ஆர்வமுள்ள வாசகர். அவருடைய ஆர்வமும் உறுதியும் ஆரம்பத்திலிருந்தே தெரிந்தது. வெறும் 12 வயதில் எலான் மஸ்க் கணினி நிரலாக்கத்தை கற்றுக்கொண்டார் மற்றும் பிளாஸ்டர் என்ற வீடியோ கேமை உருவாக்கினார். அவர் அதை $500 விற்றார். குழந்தைகளை அது மிகவும் ஈர்த்தது. பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பயின்றார். இயற்பியல் மற்றும் பொருளாதாரம் இரண்டிலும் பட்டம் பெற்றார். ஆனால் அவர் கல்வியில் மட்டும் திருப்தி அடையவில்லை. உலகை மாற்றும் பார்வை அவருக்கு இருந்தது. 1995 மஸ்க் 2 நாட்களுக்கு பிறகு ஸ்டோன்போர்டில் ஒரு PhD திட்டத்திலிருந்து வெளியேறினார். அவர் இணையத்தின் திறனை கண்டார் மற்றும் அதன் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினார். அவரது சகோதரர் கிம்பாலுடன் இணைந்து செய்தித்தாள்களுக்கு நகர வழிகாட்டி மென்பொருளான Zip2வை தொடங்கினார். 1999 காம்பேக்ட் Zip2வை கிட்டத்தட்ட $300 மில்லியனுக்கு வாங்கியது. அடுத்து மஸ்க் X.com என்ற ஆன்லைன் கட்டண நிறுவனத்தை நிறுவினார். 2000 ஆண்டில் X.com பேபால் ஆனது மற்றும் ஆன்லைன் பணம் செலுத்துவதில் புரட்சியை ஏற்படுத்தியது. 2002 ஆண்டில் பேபால் நிறுவனத்தை $1.5 பில்லியன் பங்குக்கு வாங்கியது. மஸ்கை ஒரு மில்லியனர் ஆக்கியது. ஆனால் மஸ்கின் இறுதி இலக்கு பணம் அல்ல. அவர் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க விரும்பினார். 2002 நிறுவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸை உள்ளிடவும் விண்வெளி பயணத்தை மிகவும் மலிவாக செய்து இறுதியில் செவ்வாய் கிரகத்தை காலனித்துவப்படுத்தும் நோக்கத்துடன் பல பின்னடைவுகள் மற்றும் கிட்டத்தட்ட திவால் நிலை இருந்த போதிலும் உறுதியானது பலனளித்தது. 2008 ஆண்டில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஃபால்கன் 1ஐ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இது தனியாரால் உருவாக்கப்பட்ட முதல் திரவ எரிபொருள் ராக்கெட் சுற்றுப்பாதையை அடைந்தது. அங்கு நிற்காமல் மஸ்க் தனது கவனத்தை நிலையான ஆற்றலின் மீது திருப்பினார். 2004 அவர் டெஸ்லா மோட்டார்ஸில் இணைந்து சந்தேகம் மற்றும் நிதி போராட்டங்கள் இருந்தபோதிலும் டெஸ்லா உலகின் மிகப்பெரிய மதிப்புமிக்க கார் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. மின்சார வாகனங்களுக்கு முன்னோடியாக உள்ளது. மஸ்க் புதுமைகளை நிறுத்தவில்லை. மனித மூளையை செயற்கை நுண்ணறிவுடன் இணைக்க நியூரோலிங்கையும் நகர்ப்புற போக்குவரத்தை சமாளிக்க தி போரிங் நிறுவனத்தையும் அவர் நிறுவினார். அவரது முயற்சிகள் தொழில்களை மாற்றுகின்றன மற்றும் சாத்தியமானவற்றின் எல்லைகளை தள்ளுகின்றன. எலான் மஸ்கின் பயணம் விடாமுயற்சி, புதுமை மற்றும் தொலைநோக்கு சக்திக்கு ஒரு சான்றாகும். அவர் தோல்விகளையும் சந்தேகங்களையும் சந்தித்தார். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு இருந்தால் அசாதாரணமான விஷயங்களை நாம் அடைய முடியும் என்பதை அவரது கதை நினைவூட்டுகிறது. பார்த்ததற்கு நன்றி. நிலவில் கால் தடங்கள் இருக்கும்போது வானம் எல்லை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.